ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து இந்த மாதிரி திருப்பி வந்து நம்ம ஸ்குவாடுக்கு வந்து போவார். அதாவது வந்து ஸ்குவாடில் சேர்ந்ததுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு வேலையாக வந்து அங்கே போகும்போது ரஷ்யா டீமில் போகும்போது ஸோ அந்த இடத்துல வந்து தான் நம்ம விஜய் பார்ப்பாரு. அப்போவே வந்து எல்லாருக்குமே டவுட் வரும். ஸோ இவர் வந்து ஜீவன் அப்படின்னு. ஏன்னா ஜீவன்லேயே வந்து கூகுளே அடிச்சு பார்த்தீங்கன்னா ஜீவன் வந்து திருப்பி திருப்பி வந்து பிறக்கிற ஒரு விஷயத்தை குறிக்கிறதுனால தான் ஜீவன் சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து இவர் ஒரிஜினல் கிடையாது, இவர் வந்து க்ளோனு தான். அதாவது திரும்ப திரும்ப பிறப்பாரு அப்படிங்கிற ஒரு அடையாளமாக தான் அந்த பேரை வந்து வச்சிருக்காங்க. ஸோ மேபி அப்படியே கூட இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இவர் எப்படி வந்து ஒரிஜினல் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ரீசன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது காரணம் பார்த்தீங்கன்னா இவர் சின்ன வயசுலேயே வந்து மறந்து போனது எதுக்கு பார்த்தீங்கன்னா இவர் கையில் வந்து காயம் பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோனுக்கு வந்து அந்த ஞாபகம் மெமரி எதுவுமே கொடுத்தா தான் இருக்கும். பட் இவங்க வந்து ஒரு டார்கெட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் கிளைமேக்ஸ்லேயே பார்ப்பீங்க க்ளோன் 2 வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிருப்பாரு நம்ம காந்தியை கொள்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த க்ளோன் 1 வந்து ட்ரைனிங் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க காந்தியை கொள்றதுக்கு. ஏன்னா அவர் வந்து ஈவு இறக்கம் எதுவுமே கிடையாது. ஸோ ஃப்ளாஷ்பேக் வந்து அதாவது வந்து அவர்